ஹலோ, வாழ்க வளமுடன். வெல்கம் டு மினி விளாக் சீரீஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு ரசம், கறிகாய், கூட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது தொகையில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கீழே வந்து காய்கறிலாம் வாங்கினதுக்கப்புறமா ரசம் பண்ணுறதுக்காக வந்து கொஞ்சம் தக்காளி பழம், தேங்காய், ஒரு ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் வந்து மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வரமிளகா போட்டு அரைச்சிக்கணும். நம்ம புளி கரைச்சி உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச வெதியும் போட்டு நுரைக்க விடணும். பாருங்கள், சூப்பராக நுரைச்சி எடுத்து பம்முன்னு அழகாக நெய்யில் கண்டிப்பாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை, மிளகாத்தெல்லாம் தாளித்து கொட்டினோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரசம் ரெடி ஆகிடுது. கேரட் பீன்ஸ் கறி பண்ணலான்னு இருக்கேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தண்ணியை விட்டு அதோட அந்த கட் பண்ண காய்கறி போட்டு உப்பு போட்டு பெருங்காயப்பொடி போட்டு தாளிப்பு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, மிளகாவத்தை சேர்த்து அதையும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு ஸ்டீம், அதாவது ஒரு விசில் விட்டுட்டு அடுப்பை ரிலீஸ் பண்ணிடணும். அப்போ தான் மலர்ந்து வெந்திருக்கும், கலரும் வராது. தேங்காயும் போட்டால் தேங்காய் போட்ட கறி சூப்பராக ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, மிளகாவத்து, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சீரகமும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதோட பரங்காயும் போட்டு வறுத்து அரைச்சினா தொகையில் எடுத்து கொஞ்சம் பாத்திரமெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பெருக்கிட்டேன், குப்பையெல்லாம் அள்ளியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை வச்சேன். அதுவும் சூப்பராக வந்து ஒலை வந்துட்டுருக்கு. கொஞ்சம் துணியெல்லாம் அதுக்குள்ளே துவைச்ச துணியெல்லாம் போய் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் வடிச்சாச்சு சாதத்தை. அவ்வளோதான், சாதம், கறி, தொகையல், ரசம், அப்புறம் அந்த சாலடுக்கு கொஞ்சம் குக்கும்பர் கட் பண்ணி வச்சேன். இதை விட என்ன வேணும்? அடுத்த விழாவில் சந்திப்போம். பாய்.